வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். இதில் நம்ம எங்கேயுமே வெங்காயம், தக்காளி, பூண்டு எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இந்த ரெசிபி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 10 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய் இதை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அது கூடவே சுத்தம் செய்யப்பட்ட மல்லித்தழை ஒரு கட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். மல்லி இலை சுண்டுனதும் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியும் இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்க போறோம். எண்ணெய் விட ஆரம்பிக்கும் போது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுருங்க. வதக்கின பொருட்கள் எல்லாம் ஆறினதும் நம்ம மிக்ஸி ஜார்ல தண்ணி விடாம அரைச்சு எடுத்துக்க போறோம். உங்களால் எவ்வளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. இந்த ரெசிபி பிரெட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு, இட்லிக்கு, தோசை, ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக மிக சுவையான, எளிதான, ஆரோக்கியமான மல்லித்தழை தொக்கு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.